திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். என்னென்ன விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கு அன்புச்செல்வன்? 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் தொடர்பாகத்தான் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதோடு திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மிக முக்கியமாக மாவட்ட ரீதியாக தற்போது இருக்கக்கூடிய கட்சியினுடைய செயல்பாடுகள் தொடர்பாகவும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அரசு செயல்படுத்தியிருக்கக்கூடிய திட்டங்கள் எவ்வாறான தாக்கத்தை மாவட்டங்களில் ஏற்படுத்தி இருக்கிறது, வேறு ஏதேனும் சிக்கல்கள் இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து உட்கட்சி சார்ந்த விஷயங்கள் குறித்தும் கூட இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் முதலமைச்சர் மாவட்ட ரீதியாகவே வலியுறுத்தவும் இருக்கிறார். பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், அடுத்தடுத்த திட்டமிடுதல்களாக இதை முன்வைக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தற்போது தொகுதி திமுகவுடைய கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடுவான பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து நடைபெற்று தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதில் ஒதுக்கப்படக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதியிலும் திமுகவினர் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். குறிப்பாக வெற்றி இலக்கை மட்டுமே நோக்கமாக வைத்து தனிப்பட்ட கருத்துக்கள் மூலமான மோதல்கள் எதுவும் இல்லாமல் செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கான தகவல்கள் முழுமையாக சேகரிக்கப்பட்டு புள்ளி விவரங்களுடன் ஒரு ஃபைலானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக ஒரு நீண்ட அறிவுறுத்தல்களையும் செயல்பாடுகள் குறித்த ஒரு விளக்கத்தையும் கூட முதலமைச்சர் வலியுறுத்துவார். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் கட்சியினுடைய நிலைப்பாடுகள் செயல்கள் குறித்த விளக்கங்களையும் கூட முதலமைச்சரிடம் அளிப்பார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் அறிவிப்பு வெளியாகிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பணிகள் தொடர்பாக ஒரு முழுமையான ஒரு ஆலோசனையாக இது இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதற்கு பின்பாக முக்கியமான தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.